மகர ராசி அப்படின்னாலே மகரம் அப்படின்னாலே சனி பகவான் அவங்களோட அதிபதி. ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ஒரு 2 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ எவ்வளோ அமௌண்ட்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு வரவே இல்ல. என்னடா அது இவ்வளோ நாளாச்சு நமக்கு வர மாட்டேங்குது. இன்வெஸ்ட்மெண்ட் போய் பேங்க்ல போய் கேட்குறோம். திரும்பி திரும்பி கேட்குறோம். உங்களுக்கு பழைய சொத்துக்கள் பெண்டிங் ஏதாவது இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சனி பகவான் அப்படின்னாலே யாரு மகர ராசி நேயர்களே உங்கள. ஸோ இந்த நேரத்தில நீங்க என்ன பண்ணுங்க வாழ்க வளமுடன். சனி வக்ரம் இந்த பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி வக்ரமா? சனி பகவான் வக்ரமா இருக்காரா? அச்சச்சோ! அவ்வளோதான் டேமேஜ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. சனி பகவான் அப்படின்னாலே சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. அஷ்டம சனி, பாத சனி, பொங்கு சனி, மங்கு சனி, ஏழரை சனி இந்த மாதிரி சனி பகவான் வராரு பாருங்க. இது எல்லாமே நல்ல காலம் தான் நமக்கு. நம்ம கர்மா கிளியர் பண்ணக்கூடிய நேரம். நம்ம வீடு சுத்தப்படுத்தினா நல்லா தானே இருக்கு. சுத்தப்படுத்தும் போது கஷ்டமாக இருக்கும். ஒட்டடை அடிக்கணும், எஞ்சி முதுகு வலி இருக்கும், தூக்கம் இருக்காது, சரி இருக்காது, சாப்பாடு சரியாக இருக்காது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது முடிஞ்ச பிறகு நமக்கு லைஃப் நல்லாயிருக்கும். வீடு சூப்பராக இருக்குப்பா. அந்த மாதிரி தாங்க இது கஷ்டம் கிடையாது. கர்மாவை கிளியர் பண்ணக்கூடிய நேரம். அதுவும் முக்கியமாக சனி வக்ரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த நேரம் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சனி பகவான் கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, திரும்பி வந்துட்டு அப்படியே போகக்கூடிய நேரம்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் இதை பார்க்கும்போது திரும்பி வரலை, பூமி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சனி பகவான் சனி கோள் இருக்கு பாருங்க, அதுவும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அப்படியே ரிட்டர்ன் வரா மாதிரி இருக்கு. அதுவும் 138 நாளைக்கு டிசம்பர் 11ஆம் தேதி அந்த மாதிரி இருக்குன்னு சயின்டிஃபிக்காக சொல்றது. இந்த காலகட்டம் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. சனி பகவான் எல்லாருக்குமே நல்லதை கொடுக்கக்கூடியவர். நல்லா கேட்டுக்கோங்க. சனி பகவானுக்கு மட்டும்தான் சனி ஈஸ்வரன் பட்டம். நல்லா ஈஸ்வரன் யார்? சிவபெருமானை சொல்லுவோம். சிவபெருமானுக்கு ஈஸ்வரன் பட்டம். சரிங்களா? அது வந்து ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேஞ்ச், ஒரு லெவல்னு வச்சுக்கோங்களேன். அது மற்ற எந்த கிரகக்குமே இந்த பட்டம் கிடையாது. இந்த சனி பகவான். அப்போ சனி பகவான்கிறவர் எவ்வளோ நல்லவர். இப்போ சிவன் தொழில் சொல்லுவாங்க, 3 தொழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? படைத்தல், காத்தல், அழித்தல். அதில் அழித்தல், அதாவது நீக்குதல், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடியவர் தான் அங்கே ஈஸ்வரன். யாரே? சிவபெருமான். அதே மாதிரி சனீஸ்வரனும் சனி பகவானும் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவை எடுத்துட்டு நல்லது கொடுக்கக்கூடியவர். கெட்ட கர்மாவாக இருந்தால் கெட்டதை எடுத்துட்டு அந்த நேரங்களில் சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியவர். நல்ல கர்மம் நம்ம நிறைய செஞ்சுருக்கும் போது நல்லது அள்ளி கொடுக்கக்கூடியவர். இப்போ நார்மலாக எப்படி இருக்கும்னு கேட்டால் கிள்ளி கொடுக்குறோம். சனி பகவான் அள்ளி கொடுப்பார் நமக்கு. ஆஸ்ட்ராலஜி ஜாதகம் பார்க்குறோமா? சரி. அடுத்தது ரேக்கி ஹீலர். நம்ம ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரேக்கியான எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது, நம்மக்கிட்ட ஒரு எனர்ஜி ஆறான் இருக்கு பாருங்க. இதில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் சரக்கலை சொல்லி கொடுத்துருக்கோம். சரம் அப்படின்னா மூச்சு காத்தோட சுழற்சியை பேஸ் பண்ணி அதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர பஞ்சபட்சி சாஸ்திரம், சாஸ்திரங்களே மிக மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். அடுத்தது சரசாஸ்திரம், அதுக்கப்புறம் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட முன்னோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பல கலைகள் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கற்றுக்கிட்டு அதெல்லாம் இறைவனோட அருளால் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர இதெல்லாமே வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? அடுத்தது இந்த பக்கம் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஃப்ளவர் மெடிசன் சொல்லக்கூடிய மனதுக்கு மருந்து அது ஒன்று இருக்குது. என்எல்பினா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. மனதை வைத்து மனசு சைக்காலஜி. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ப்ராப்ளத்துக்கு எது சரியான சொல்யூஷனோ அதை எடுத்து கொடுத்து உங்களுக்கு சரி பண்ண முடியும். இதற்கான பயிற்சி வகுப்புல நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த பயிற்சி வகுப்பு தேவைப்படுதோ அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களே உங்களுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பார்க்க போகிற ராசி மகர ராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இதை முழுசாக பாருங்கள். உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதை மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியுமே, இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன பண்ணால் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், என்ன பரிகாரம், பொதுவான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்ற தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. முழுமையாக பாருங்கள். மகர ராசி அப்படின்னாலே மகரம் அப்படின்னாலே சனி பகவான் அவங்களோட அதிபதி. இப்போ சனி வக்ரம். சரிங்களா? சனி பகவான் அதிபதி, சனி வக்ரம். இப்போ இந்த நேரம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான டைம்னு சொல்லலாம். அட போங்க சார், என்னமோ இப்போ தான் டஃப்பான டைம் மாதிரியும் இதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்த மாதிரியும் என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் கொஞ்சம் டஃப்பான டைம். எப்படி டஃப்பான டைம் கேட்குறீங்களா? ஏற்கனவே நீங்கள் செய்து வைத்த செயல்களுக்கான விளைவுகள். ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு 2 கோடியோ 5 கோடியோ 10 கோடியோ எவ்வளோ அமௌண்ட்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வரவே இல்லை. என்னடா அது இவ்வளோ நாளாச்சு நமக்கு வர மாட்டேங்குது. இன்வெஸ்ட்மெண்ட் போய் பேங்க்கில் போய் கேட்குறோம், திரும்பி திரும்பி கேட்குறோம்.
இதோ வரும், அப்புறம் ஒரு நாளைக்கு வரும், 2 மாதம் கழிச்சு வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வரமாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து வரக்கூடிய காலம் இது. இது நல்ல நேரம் தானேங்க, எனக்கு பணம் எப்பயோ பச்ச பணம் எனக்கு நிச்சயமாக நல்ல நேரம். வரது உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பழைய சொத்துக்கள் பெண்டிங் ஏதாவது இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. சனி பகவான் அப்படின்னாலே பழசு. பழைய சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நிச்சயமாக அதுவும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது. சரி, பழைய பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஏதாவது இவ்வளோ நேரம் சொன்னது பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட், பணம் இதெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏதோ ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்ருக்கீங்க எங்கேயோ, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இவ்வளோ நாள் அது ஒன்றுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. திடீர்னு இப்போ அந்த ப்ராப்ளம் உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கே மறந்து போயிருக்கும், ஞாபகமே இருக்காது. என்னடா அது எங்கேயோ பார்த்துருக்கேனே உங்களை அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அந்த பர்சன் டீட்டெயிலாக சொல்லுவார். நீங்கள் வந்து 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது நீங்கள் வந்து காந்தி கூட இப்படி இருந்தீங்க, நீங்கள் அந்த நேரத்தில் இதை பண்ணீங்க. ஒன்று 1947 போயிடாதீங்க, ஒரு பழைய காலம்னு சொல்கிறதுக்காக அப்படி சொன்னேன் நான். நீங்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி செய்த செயல்களுக்கான விளைவுகள், அது மேபி கெட்ட விளைவுகளாக இருந்தாலும் வந்து சேரலாம். இப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்த்து பேசிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் அதிகமாகும். ஏற்கனவே பழைய விஷயங்கள் தான் இப்போ டேமேஜ் ஆகிறதுக்காக, நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க உங்களை. யார்? மகர ராசி நேயர்களே உங்களை. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். சரி, அப்புறம் வேறு என்னங்க பண்ணணும்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சனிக்கிழமை காகம்க்கு எள்ளு சாதம் உணவாக உங்கள் கையில் எடுத்து வைங்க. கையிலனா அப்படியே கையில் இல்லைங்க, எள்ளு சாதம் செஞ்சுட்டு ஒரு கரண்டியில் எடுத்து வாழை இலையில் வச்சுருங்க. வச்சுட்டு மனசார சனி பகவான் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. சனி பகவானே, எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுங்கள். கஷ்டத்தை கொடுக்காதீங்களாம், எந்த இதுவும் முடியாது. அதெல்லாம் எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு, அதை கரெக்டாக சால்வ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன எனக்கு எனர்ஜி கொடுக்கணுமோ சக்தியை கொடுங்கன்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த எள்ளு சாதம் கொண்டு போய் மட்டை மாடியோ இல்லை காம்பவுண்டோ எங்கே வைக்கணும் வச்சுட்டு, காகம் வந்து உட்காராங்கன்னு பார்த்துட்டு காகம் சாப்பிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. வச்சுட்டு காகத்துக்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சனி பகவான்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த நெய்வேத்தியம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. என்னோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கான எனக்கு என்னென்ன விஷயம் செய்யணும்னு சொல்லி கொடுங்க, நான் நிச்சயமாக செய்கிறேன், அதுக்கான சக்தி கொடுங்கன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. இதை செய்ய 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 உங்களுக்கு பழசுலேருந்து வரக்கூடிய கெட்ட தேவையில்லாத விஷயங்கள், கஷ்டங்கள் எல்லாமே சுலபமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வாழ்க்கையில் சூப்பராக மாற ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. ஒரு சிலர் கால் பண்ணி கூட சொன்னாங்க, 50 to 75% கரெக்டாக இருக்குது சார், ஆனால் எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக இருந்தால் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். இண்டிவிஜுவலுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் எங்கே இருக்காங்க, சனி பகவான் இப்போ எந்த திசையில், அதாவது எந்த கட்டத்தில் இருக்காங்க, லக்னத்தில் எத்தனாவது வீட்டில் இருக்காங்க, அங்கே அதிபதி யார், இதெல்லாம் பேஸ் பண்ணி பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை இண்டிவிஜுவல் பலன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பலனில் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள். இதை தவிர எனக்கு, அதாவது குருமார்கள் எனக்கு உணர்த்துவாங்க பாருங்க, உங்கள் ஜாதகம் கட்டத்தை வச்சு இதற்கான என்னென்ன, இப்போ அடுத்த லைஃப் எப்படி இருக்கும், இப்படி ஏற்கனவே லைஃப் எப்படி இருந்துச்சு, அந்த பலன்கள். இதை தவிர முக்கியமாக உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். எனக்கு ஜாதகம்லாம் இல்லைங்க, பேர் ராசி வச்சு சொல்ல முடியுமா? ராசி கூட தெரியலங்க, எந்த வருஷம் பிறந்தன்னு கூட தெரியலங்க, எனக்கு வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லலாம். யாருக்கு ஜாதகமே இல்லையோ, இந்த பிறவியில் ஏன் ஜாதகம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியலன்றது ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா நம்ம நிலை எப்படி இருக்குது? சில எல்லாருமே மோஸ்ட்லி கஷ்டத்தில் இருக்குது. இது எப்படி வெளியில் வரது எப்படின்னு தெரியணும்ல, அதுக்கு சொல்லாமல் தாராளமாக சொல்ல முடியும். சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம். பிரசன்னம் பார்த்து, அதாவது பிரசன்ன ஜாதகம் ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்ன ஜாதகம் இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ணும்போது என்ன நேரம் அமைப்பு இருக்கோ அதை பார்த்து உங்களுக்கு சொல்லலாம். பஞ்சபட்ச சாஸ்திரம்னு ஒரு அருமையான சாஸ்திரம் இருக்குங்க. அந்த சாஸ்திரத்தில் பிரசனம் இருக்குது, அதை பார்த்து சொல்லலாம். சரசாஸ்திரம் வழியாக பிரசனம் பார்த்து சொல்லலாம். டேரட் கார்டு ரீட் பண்ணி சொல்லலாம். இவ்வளோ முறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த முறைகளில் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குதோ அந்த பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு பலன்கள் சொல்லும்போது, அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது, நிச்சயமாக நீங்கள் அந்த பரிகாரங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அதனால் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை கொடுக்குறாங்க. பயன்படுத்திக்கொள்ளும். வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.